இந்த பதிவானது உங்கள் கையில் வந்து சேரும் வகையில் இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க. இந்த பதிவின் மூலமாக இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்படணும். எந்த விதத்திலும் உங்களுக்கு இனி வாழ்வில் குறைகள் ஏற்படக்கூடாது. இறைவன் அருளால் உங்கள் வாழ்வாதாரம் நல்லபடியாக மாறுன்றது என்னோட நம்பிக்கை. அப்படித்தாங்க நான் இது நாள் வரையிலும் ஒவ்வொரு பதிவையும் போட்டுக்கிட்டு இருக்கேன். இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலும் பல மடங்கு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அதுக்கு காரணம் என்னன்னா இந்த பதிவு மட்டும் கிடையாதுங்க. உங்கள் முயற்சி, உங்களுடைய எல்லா விதத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு இந்த பதிவை பார்த்து எப்படியெல்லாம் இருக்கணும், எதெல்லாம் செய்யலாம், நேரம் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் உங்களுக்கு வரும்பொழுது அதை பயன்படுத்தி நீங்கள் உங்களை வந்து மாற்றிக்கிட்டதோட விளைவு தான் எல்லா விதத்திலும் உங்களுக்கு சரியான அமைப்பு இது நாள் வரையில் ஏற்பட்டிருக்குன்னு எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் போட்டிருக்கீங்க. எல்லாருமே அதான் சொல்கிறீங்க, உங்களோட பதிவானது எனக்கு வந்து சரியாக அமையக்கூடியதாக இருக்குது, நீங்கள் சொல்லும் விதம் எங்களுக்கு சரியாக இருக்குது, எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, உங்களோட பதிவின் மூலமாக என் வாழ்க்கையில் கொஞ்ச நாள் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா? இதுதாங்க எனக்கும் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமிக்க ஒரு காலமாக இருக்குது. ஏன்னா நான் ஒருத்தவங்களுக்கு சொல்லி அந்த பலன் மூலமாக உங்கள் வாழ்வாதாரம் மாறுது, உங்களுக்கு எல்லா விதத்திலும் சரியான அமைப்பு ஏற்படுதுன்னா அது இறைவன் செயல்தாங்க. இந்த பதிவானது கடகராசிக்காரர்களுக்கான பதிவுங்க. கடகராசிக்காரர்களுக்கு இப்பொழுது கிரகங்கள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எளிமையான முறையில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு பதிவானது நாம் விளக்கமாக சொல்லும் பொழுது உங்களுக்கு அதில் இருந்து சில விஷயங்கள் புரிதல் ஏற்பட்டாலே அடுத்து என்ன செய்யலாம், எதை செய்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும், சில விஷயங்களை நாம் எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிறதான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சில நன்மைகள் நம்ம தேடி வரணும்னா நாம் அதற்கான சில விஷயங்களை பண்ணணும். அப்போ தான் நமக்கு சரியான பலன்கள் கிடைச்சிட்டும். இப்போ உங்களுக்கு கிரகமானது நல்ல அமைப்பில் தாங்க இருக்குது. சூரியன் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. கடகராசியை பொறுத்த வரையிலும் சூரியன் நல்ல அமைப்பில் இருக்கார். இவர் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இடத்திலும் உங்களுக்கு சலுகைகள் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்காருங்க. கடகத்திற்கு இப்பொழுது சலுகைகள் நல்ல எந்த இடம் போனாலும் உங்களுக்கு உரிய மரியாதை, நியாயமாக கிடைக்க வேண்டிய பொருளாதாரம், நியாயமாக கிடைக்க வேண்டிய பணவரவு, அதே போல் படிப்பு, எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா சூரிய பகவான். அதே போல் சில வேலைகள் தடைப்பட்டு இருந்தாலும் அந்த வேலைகள் உங்களுக்கு முழுமையாக நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. அந்த வேலையை முழுமையாக செய்ய முடியாமல் அப்படியே பாதியிலே நிற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். சூழ்நிலையால் நீங்கள் கைவிடப்பட்டிருக்கூடிய நிறைய தொழிலில் கூட இந்த பிரச்சனை வந்திருக்கலாம். இப்போ எல்லாமே எடுத்த காரியங்கள் உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்குதுங்க. அப்படி இல்லைங்க, நான் செய்யலான்னு தாங்க நினச்சேன், ஆரம்பிக்கலான்னு பார்த்தேங்க, அப்புறம் என்னோ தெரியலங்க, எல்லாமே ப்ராப்ளமாக இருந்தது, நான் செய்யலைங்க அப்படின்றவங்களுக்கு இப்போ அதை பற்றி சிந்திங்க, சரியான முயற்சி எடுங்க, உங்களுக்கு வழிவகை ஏற்படும். அது எப்படிப்பட்ட செயலாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்ல அமைப்பை தரக்கூடிய காலகட்டமாக தாங்க இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. தைரியத்தை கொடுக்குறாரு. முதல்ல தைரியம் கொடுக்குறார். தைரியமாக இருந்தால்தான் அடுத்த கட்ட நகர்வு நமக்கு சரியாக இருக்கும். அதே போல் தொழில் இப்போ தான் நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு புதன் பகவானோட சப்போர்ட் இருக்குதுங்க. கடகராசிக்கு தொழில் முயற்சி எல்லாம் நல்ல பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்குதுங்க. முன்னேற்றம் தரும் காலம் தாங்க. பேசிய எல்லா விஷயத்தையும் சரியாக பக்குவமாக அமைச்சிக்கக்கூடிய காலம். இப்போ உங்களுக்கு ஒன்று தேவைப்படுது, சரியான அமைப்பு வரணும்னா பேசினா மட்டும் போதும். கரெக்டாக என்ன சொல்ல வரீங்களோ அதை சொல்லிடுவீங்க. எதையெல்லாம் திட்டமிடல் சரியாக இருந்தால் அந்த திட்டமிடல் உங்கள் வாய் வழியாக வார்த்தையாக வரும்பொழுது பலன் சரியாக இருக்குதுன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய காலம்தாங்க இது. புதிய திட்டங்கள் ஏதாவது இருக்குது, பிளான் இருக்குது, செய்யலான்னு இருக்கிறீங்கன்னா அந்த பிளான் எல்லாமே உங்களுக்கு வெற்றி தரக்கூடியதாக இருக்குதுங்க. இதுதாங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலத்திற்காக புதன் பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது பெரிய விஷயங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் சந்திரன் அவர் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவர் தாங்க கொஞ்சம் உங்களுக்கு சரியில்லாத அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. மன அழுத்தத்தை ஏற்படுத்துகிறாருங்க. ஒன்று வேலையால் உங்களுக்கு வேலை பளு அதிகமாக இருக்கலாம், இல்லை வேலை சரி வராமல் இது நாள் வரைக்கும் இருந்தது கூட இப்போ பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் இருந்துக்கிட்டு இருக்கும். ஒரு மாதிரி சிக்கலோடு இருக்கக்கூடிய சூழ்நிலையாக உங்கள் மனது தோணும். ஒரு பதட்டத்தோடு இருப்பீங்க.
ஏதோ பிரச்சனையில் இருக்க மாதிரி. அங்கே ஒன்றும் பிரச்சனையே இல்லைனாலும் ஆனால் மனசு மட்டும் ஏதோ ஒரு பதட்டத்தோட, ஒரு பயத்தோட, ஒரு நிம்மதி இல்லாத போல உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் எடுத்துகிட்டு வர்றது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். சில விஷயங்களை நீங்கள் தாங்க தவிர்த்துக்கணும். நேரம் எப்படிப்பட்டதாக கூட இருக்கட்டுங்க, சில விஷயங்களை நமக்கு ஒன்றும் இல்லை ஃபஸ்ட்டு யோசிங்க. மனசு சொல்கிறத எல்லாத்தையும் கேட்டுக்கக்கூடாது. நமக்கானது அறிவு என்ன சொல்லுதுன்னு. ஏன்னா புதன் பகவான் உங்களுக்கு நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்குறார். புதன் தான் அறிவு, புத்திசாலித்தனத்தை கொடுக்குறவர். அப்போ அவர் சரியாக இருக்கும் பொழுது மன ரீதியான பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் மூளையை கொஞ்சம் செலவு பண்ணணும். நமக்கு என்ன இருக்கும், எந்த இடத்துல இருக்கும், ஏன் பயம் வருது, ஏன் பதட்டம் வருதுன்னு கொஞ்சம் நீங்களே உங்களை கேள்வி கேட்டு பாருங்கள். அந்த இடத்துல ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லாத்துக்கும் இடம் கொடுக்காதீங்க. ஏன்னா எல்லா விஷயத்தையும் போட்டு மனசில் குழப்பிக்கிட்டு பயத்தில் இருக்கும் பொழுது உடல் நலம் பாதிப்பு ஏற்படக்கூடிய பாக்கியம் இருக்குதுங்க. இப்போ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. உடம்புக்கு ஏதாவது சின்ன சின்ன உபாதைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. கொஞ்சம் பார்த்துக்கணும். மன அழுத்தத்தை சுத்தமாக தவிர்த்துருங்க. எவ்வளோ பிரச்சனையை கடந்து வந்திருக்கீங்க. கடகராசி ஒன்றும் அப்படியே இது நாள் வரைக்கும் எந்த பிரச்சனையும் சந்திக்கலை அப்படிங்கிற சூழ்நிலை இல்லை. எப்பயுமே ஒரு பிரச்சனையிலேயே தான் இருந்துக்கிட்டு இருக்கீங்க. பிரச்சனைங்கிறது உங்களுக்கு அது ஒரு சாதாரண விஷயம் போல தான் தோணணும். அவ்வளோ சந்திச்சு வந்திருக்கீங்க. கூட இருக்கிறவங்களாலேயே நிறைய குடும்பத்தாலேயே பல கடகராசி பிரச்சனையை அனுபவிச்சாங்க. அதுலேருந்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ விடுபட்டுக்கிட்டு தான் வரீங்க. இருந்தாலும் அந்த மனசானது உங்களுக்கு அதிலிருந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்கான தான். நீங்கள் உங்களை நினச்சி பாருங்கள், எந்த விதத்திலும் உங்களுக்கு குறையில்லை. இந்த காலம் அற்புதமாக தாங்க இருக்குது. கொஞ்சம் உங்கள் ராசிநாதன் சரியில்லாததுனால அம்மன் வழிபாடு, அதாவது பெண் தெய்வ வழிபாடு செய்வது சிறப்புங்க. அதுவும் பௌர்ணமி தினத்தன்று செய்தீங்கன்னா ரொம்ப விசேஷம். கொஞ்சம் உங்களுக்கே மனசு ரிலாக்ஸாக இருக்கும், மன அமைதியாக இருக்கும். தேவையில்லாத குழப்பங்களோ சங்கடங்களோ உங்களை விட்டு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுங்க. அம்மன் கோவிலுக்கு, எந்த அம்மன் கோவிலாக இருந்தாலும் பரவாயில்ல, போயிட்டு வாங்க. வெள்ளிக்கிழமையில போயிட்டு வாங்க. கூடிய விரைவில் நிறைய மாற்றங்கள் தெரியும். மல்லிகைப்பூ கிடைத்தால் வாங்கி அம்மனுக்கு சாத்துங்க. அவங்க மனசு சந்தோஷப்படுற மாதிரி உங்கள் மனசு சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை அம்பாள் பார்த்துக்குவாங்க. அதனால் வரக்கூடிய காலங்களை பார்த்து நினச்சி பயப்படாதீங்க. எல்லாமே நல்ல அமைப்பில் தான் இருக்குது. நீங்களாம் நினச்சிக்காதீங்க சிக்கலாக இருக்குது, நிறைய சிக்கல் ஏற்பட்டுடுமோ, பிரச்சனை ஆகிடுமோ, குடும்பத்தில் பிரச்சனை ஆகிடுமோ. உங்களுக்குள் பதட்டத்தை ஏற்படுத்திக்காமல் இருந்துட்டிங்கன்னா எல்லா விதத்திலும் உங்களுக்கு காலமானது கனிவாக தாங்க இருக்குது. சந்திராஷ்டமத்தன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா சந்திரன் உங்கள் ராசிநாதன் கொஞ்சம் சரியில்லாத பொழுது, சந்திரன் அஷ்டமமாகும் பொழுது கொஞ்சம் சில பிரச்சனைகள் வரக்கூடும். அன்றைக்கு மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருங்க, பொறுமையாக இருங்க. பெரிய ப்ராப்ளம் வராது. எந்த வேலை செய்தாலும் விநாயகரை நினைத்துட்டு அடுத்த வேலையை ஆரம்பிங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு வேலைகள் உங்களுக்கு நல்ல வேலையாக அமையும். அன்னைக்கு பார்த்தா கோபம் அதிகமாக வரும். அன்னைக்கு பார்த்தா தேவையில்லாத பிரச்சனைகளும் வர மாதிரி இருக்கும். உடம்புக்கு ஏதோ பிரச்சனை இருக்கா மாதிரியான ஒரு எண்ணங்கள்லாம் ஏற்படும். அதெல்லாம் தேவையில்லைங்க, வச்சுக்காதீங்க. அந்த ஒரு நாள் கொஞ்சம் நீங்கள் அமைதியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இறைவனின் அனுகிரகம் இருக்குதுன்ற நம்பிக்கையோடு எல்லா காலத்தையும் நீங்கள் கடந்துட்டீங்க. இந்த காலகட்டம் கொஞ்சம் ஒரு மாதிரி கடுமையாக இருந்தாலும் அதையும் உங்களால் எளிமையாக கடந்துட முடியுங்க. அதனால் உங்கள் ராசிநாதன் கொஞ்சம் அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது மனசுக்குள்ளே ஒரு சங்கடம் இருக்குன்னா உடனடியாக கோவிலுக்கு போங்க. ஒரு பிரச்சனையும் இருக்காது. அம்மன் வழிபாடு, சிவன் வழிபாடு இதெல்லாம் உங்களுக்கு மனமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. கடகராசிக்கு பெரும்பாலானருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தின் மீது உங்களுக்கு கவனம் செலுத்தக்கூடிய அமைப்பை கொடுக்குறாருங்க குரு பகவான். நிறைய கோவில்களுக்கு போகிறது, கோவில் சார்ந்த விஷயங்களுக்காக பாடுபடுவது, அதை போல சூழ்நிலையை உங்களுக்கு உங்கள் குருநாதன் குரு பகவான் கொடுக்குறாரு. ஏன்னு யோசிக்கிறீங்களா? சின்ன சின்ன கஷ்டங்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும் பொழுது நமக்கு எங்கேருந்து மிஸ்டேக் ஆகுதோ அதே இடத்துல இருந்து சொல்யூஷனும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை குரு பகவான் கொடுக்குறார். ஏன்னா சின்னதாக விஷயங்களில் குடும்பத்தில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகள் படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் உடனடியாக நீங்கள் என்ன பண்ணணும்? ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை வைங்க, ப்ரே பண்ணுங்கள். கடவுளை வழிபாடு மட்டும்தாங்க நம்மளை கரெக்டாக கொண்டுட்டு போவோம். பசங்க படிக்கலைன்னு நம்ம சொல்லி அடித்தாலோ திட்டினாலோ அதுங்க படிக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்கறது வேஸ்ட். அவங்களாம் அந்த அளவுக்கு அந்த இடத்துல படிக்க மாட்டாங்க. இறைவனால் மட்டும்தான் ஒரு சில செயல்களை செய்ய முடியும். அதனால் உடனடியாக நீங்கள் ப்ரே பண்ணுங்கள். கொஞ்சம் காலத்தில் எல்லா மாற்றமும் ஏற்பட்டுடுங்க. ஏதாவது சின்னதாக ஏதாவது நீங்கள் சாதாரணமாக பேசினா கூட வார்த்தைகளால் பேசும்பொழுது கூட அது பெரிய பிரச்சனையாக மாறக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுரும். சின்னதாக பிரச்சனை இருக்கா, அதை உடனடியாக தீர்ப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள். சில இடங்களில் அமைதியாக இருந்தாலே அந்த பிரச்சனை தீர்ந்துருங்க. நீங்கள் அதற்காக பெருசாக நான் அதை சரி பண்ணி ஆகணும், குடும்பத்தை திருத்தி ஆகணும், அதெல்லாம் வேணாம். எந்த குடும்பமும் உங்களுக்கு தப்பாகவே ஆகாதுங்க.
கடகராசியை பொறுத்தவரையிலும் அவங்க குடும்பம் நல்ல அமைப்பில் தான் இருக்குது. கொஞ்சம் ஏதாவது அப்படி இப்படி இருக்கிற மாதிரி இருந்தாலும் அது சரியாயிடும். இதுக்காக நீங்கள் ரொம்ப மனசை போட்டு குழப்பிக்க வேணாம். சுக்கிர பகவான் உங்களுக்கு தனஸ்தானத்தில் இருப்பதனால் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பொருளாதார நிலையெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்புக்கு வருங்க. பொருளாதாரத்தில் இனிமேல் மேம்படுத்தும். எல்லா இடத்துலையும் நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க. அதே போல் அதற்கு தகுந்தாற் போல் உங்களோட தொழிலில் லாபம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குங்க. திடீர் பணவரவு, திடீர் தொழில் மாற்றம், இந்த வளர்ச்சி அடையக்கூடிய காலங்கிறதுனால தொழிலில் உங்களுக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக லாபம் தரக்கூடியதாக இருக்குங்க. அதே போல் குடும்ப உறவுகளுக்கிட்ட இப்போ நீங்கள் கொஞ்சம் அந்யோன்யத்தை காட்டக்கூடிய காலமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படக்கூடிய காலத்தை சுக்கிர பகவான் கொடுக்குறாருங்க. குடும்பத்தில் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒற்றுமை கிடைக்கும். எல்லா இடத்துலையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்த நீங்கள் கொஞ்சம் இப்போ பார்த்தீங்கன்னா அமைதியாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. சில விஷயங்கள் நல்லதாக பேசக்கூடிய காலமாக இருக்குது. சில விஷயங்களை விட்டு கொடுப்பீங்க. சிலதை இப்படித்தான் செய்யணும், இது செஞ்சால் நல்லா இருக்குன்ற மாதிரி எளிமையாக சொல்லக்கூடியவர்களாக மாறுறீங்க. இது எல்லாமே சுக்கிரன் உங்களுக்கு மன அமைதியை கொடுப்பதற்காகவும் பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்காகவும் இது நாள் வரையிலும் கடந்து வந்த கஷ்டங்களை எல்லாம் போக்கக்கூடிய காலமாகவும் இருக்காருங்க. உறவுகள் வருகை அதே போல் மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்குங்க. சுக்கிர பகவான் உறவுகளை உங்களுக்கு ஓரளவுக்கு பிரிஞ்சு போனவங்க கூட சேரக்கூடிய காலத்தை கொடுக்குறார். சந்தோஷமாக இருக்க மாதிரியான அமைப்பு ஏற்படும். அதே போல் பார்த்திங்கன்னா செவ்வாய் நல்ல இடத்துல இருந்து உடல் நல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க தேக ஆரோக்கியம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உடம்பெல்லாம் நல்லா ஆயிடுச்சு அப்படிங்கிற எண்ணம் வந்தாலே மனசுக்குள்ளே இது நாள் வரையிலும் இருந்து வந்த மன அழுத்தங்கள்லாம், உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையினாலும் மன அழுத்தம்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் இப்போ சரியாகக்கூடிய தருணமாகத்தாங்க இருக்குது. உடம்பு சரியாக இருக்குனாலே அடுத்த நம்ம என்ன செய்யலாங்கிற தெம்பு நமக்கு கிடைக்கும். மனசும் உடம்பும் ஒரே நிலைக்கோட்டில் நேர்கோட்டில் நல்லபடியாக சென்றுச்சினாலே நமக்கு வெற்றியாளராக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு அர்த்தங்க. ஏன்னா உடம்பு சரியில்லைனா மனசு கஷ்டப்படும், மனசு சரியில்லைன்னா உடம்பு ஏதாவது பிரச்சனை கொடுக்கும். அதுதான் இது. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனநிலை எல்லாம் சரியாக அமைப்புக்கு வருவதற்கு செவ்வாய் பகவான் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பொழுது நிறைய மாற்றங்கள் ஏற்படுதுங்க. அதே போல் வீடு வாங்குவது, இடம் வாங்குவது, வீடு கட்டுவது, வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, அந்த மாதிரியான அமைப்புகள் உங்களுக்கு சாதகமான பலனை தருதுங்க. திட்டமிடல் கரெக்டாக திட்டமிட்டு கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணி இப்போ செஞ்சீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கும்பொழுது நிறைய சொத்துக்கள் சேரும். சொத்துக்களை பாதுகாக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அந்த மாதிரியான அமைப்பு. அதனால் இப்போ தைரியமாக சில விஷயங்களை நீங்கள் இறங்கி செய்யலாம். பிளான் தெளிவாக இருக்கணும், முயற்சி சரியாக இருக்கணும். எல்லா விதத்திலும் கரெக்டான ஆலோசனை இருந்தால் அதை பற்றி யோசிங்க, சரியான அமைப்பு ஏற்படும். அதே போல் சனி பகவானும் ஒரு நல்ல மாற்றத்தில் தாங்க இருக்கார், நல்ல அமைப்பில் இருக்கார். கடின உழைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. கொஞ்சம் வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் எந்த அளவிற்கு வேலை செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு பொருளாதார மாற்றம் ஏற்படும். ஃபஸ்ட்டு அதுதான். வேலை செஞ்சுட்டு நீங்கள் வெறும் கையோடு வர மாட்டீங்க, ஒரு நல்ல அமௌண்ட்டோடு தான் வர மாதிரியான சூழ்நிலை இருக்கும். அதே போல் உறவுகள் உங்களுடன் உறவாடக்கூடிய பாக்கியமும் இருக்குதுங்க. ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உறவுகள் வரக்கூடிய நேரமாக இருக்கும். பேசுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்கள் மனசுக்கு தோணும். அவங்கெல்லாம் பேசுவாங்க. சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுதுங்க. அதனால் நிறைய வெற்றிக்கான வாய்ப்புகளை உங்களுக்கு சனி பகவான் கொடுக்குறார். தொழில் நல்ல ஒரு அமைப்புக்கு ஏற்படுத்துகிறார். தொழில் மாற்றம் இருந்தாலே தொழில் முன்னேற்றம் ஏற்படுது. அந்த மாற்றம்லாம் இருக்கும் பொழுது உங்களுக்கு சாதாரண நிலையிலிருந்து அடுத்த நிலை கட்டத்திற்கு உங்களுக்கு தெளிவாக செல்லக்கூடிய அமைப்பை சனி பகவான் கொடுப்பதும் சிறப்பான ஒன்று தாங்க. இன்னும் சிலருக்கு குழப்பமாகவே இருக்கும். நம்ம நிலைமை இப்படியே இருக்குமோ, நமக்கு மாறவே மாறாதா, எந்த கிரகம் எப்படி பெயர்ச்சி ஆனாலும் நம் நிலைமை இப்படியே இருக்குன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் படிப்படியாக மாறக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க. அதனால் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. அதே போல் கடன் வாங்கியவர்களுக்கு கடன் குறையக்கூடிய பாக்கியம் இருக்குது. அதிகப்படியாக கடன் ஆயிடுச்சுங்க. நானும் அதை வாங்குகிறேன் இதை வாங்குகிறேன்னு கடன் ஆகிட்டேன், தொழில் பண்ணுறேன்னு கடன் ஆயிடுச்சு, உடம்பு சரியில்லாமல் இப்போ அதற்காக மருத்துவ செலவுக்காக கடன் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுங்க, செஞ்சு தானேங்க ஆகணும்னு நீங்கள் வருத்தப்படுவீங்க. அதெல்லாம் செய்தாலும் கடன் வாங்கி அந்த காலகட்டத்தை சரியாக நீங்கள் கடத்தி இருந்தாலும் இப்பொழுது அந்த கடன் எல்லாம் படிப்படியாக குறையக்கூடிய அமைப்பு எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார மாற்றம். உங்களுக்கு பொருளாதாரத்தில் இது நாள் வரை இருந்து வந்த தடைகள் எல்லாம் நீங்கி சரியான அமைப்பிற்கு வரக்கூடிய காலத்தை சனி பகவான் கொடுப்பதனால பொருளாதார மாற்றம் சிறப்பாக இருக்குதுங்க. அப்போ கடன் குறையக்கூடிய பாக்கியம் இருக்குது. கடனால் நீங்கள் ஏதாவது அவமானப்பட்டிருந்தாலோ வழிகளை சுமந்திருந்தாலோ அதெல்லாம் சரியாகக்கூடிய காலம்.
ஏன்னா கடன் கொடுக்கும் பொழுது அவங்க சிரிச்சுக்கிட்டே கொடுத்துருப்பாங்க, நாமளும் வேறு வழி இல்லை கஷ்டத்துக்குன்னு வாங்கியிருப்பீங்க. ஆனால் திருப்பி நம்ம 1 நாள் 2 நாள் லேட்டாக அந்த வட்டியை கொடுத்தாலும் சரி, கொஞ்சம் ஏதாவது அமௌண்ட்டை கொடுத்தாலும் சரி, அதுக்குள்ளே நம்மளை படாத பாடுபடுத்துவாங்க, அசிங்கப்படுத்த சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். அதெல்லாம் கடந்து தான் வந்திருக்கீங்க. வலிகளை சுமந்த உங்களால் தான் எல்லா விதத்திலும் சந்தோஷத்தையும் சுமக்க முடியும். பரவாயில்ல, அந்த டைம் அவங்க டைம் பேசிட்டாங்கன்னு நினச்சிக்கோங்க. உங்களுக்கும் காலம் வருதுங்க, நல்ல காலம் இருக்கிறதுனால மாற்றம் ஏற்படும். அடுத்தது பார்த்திங்கன்னா, ராகுவும் கேதுவும் புதிய வாய்ப்புகள் இல்லாமல் இல்லைங்க. இப்போ ராகுவும் கேதுவும் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை கொடுக்குறாங்க, நிறைய வாய்ப்பு தராங்க. ஆனால் அதை நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும். எல்லா வாய்ப்பும் எனக்கு சரியாக அமையுன்ற எண்ணம் உங்களுக்கு வரக்கூடாது. எது உங்களுக்கு சாதகமானதோ அதை நீங்கள் எடுத்து செய்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றம் நல்லா இருக்குதுங்க. அதே போல் குடும்பத்திலும் ஒரு அளவுக்கு உங்களுக்குள் அந்யோன்யம் ஏற்படும். பகை இருக்காது, எதிர்ப்பு இருக்காது. குடும்பத்துக்குள்ளேயே சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சண்டை போட்டுட்டு இருந்த உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் இருக்கும். நிறைவான அமைதியான ஒரு முன்னேற்றத்திற்கான காலங்கிறதுனால நினைத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறக்கூடியதாக ராகு பகவான் கொடுக்குறாருங்க. கேது பகவான் உங்களுக்கு அந்யோன்யத்தை, குடும்பத்தில் அந்யோன்யம் இருக்குது, கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் இருக்கும், புரிதல் இருக்கும், எல்லா விதத்திலும் மாற்றத்தை தரக்கூடிய காலமாகத்தாங்க இருக்குது. என்ன கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க, தெளிவாக யோசிங்க. எதை செய்தால் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லிட்டு முன்கூட்டியே யோசிச்சிங்கன்னா, எல்லா விஷயத்தையும் கவனமாக செஞ்சிங்கன்னா அவ்வளோ உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் கிடையாதுங்க. இந்த காலகட்டம் நல்ல அமைப்போடு தாங்க இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்க்கும்பொழுது கடகராசிக்கு படிப்பு நல்லாயிருக்கு, வேலை நல்லாயிருக்கு, அதே போல் குடும்பத்தின் வளர்ச்சியும் நல்லாயிருக்கு. குடும்பத்தில் ஒருத்தவங்க மட்டும் சம்பாரித்த குடும்பம்லாம் ஒரு வீட்டில் ஒரே ஒரு ஆள் சம்பாரித்து அந்த குடும்பத்தையே நடத்தக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருந்திருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு குடும்பத்தில் வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்கும். ஒன்று குழந்தைங்க வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம், இல்லை வேற்று வழியில் மாற்று வழியில் நீங்கள் ஏதாவது வேறு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு 2 அமௌண்ட்டு 3 அமௌண்ட்டு வீட்டுக்கு வருதுன்னா உங்களுக்கு மாறக்கூடிய சூழ்நிலை இப்போ இருக்குதுங்க. போல் வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. மனநிலையில் கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து தாங்க செயல்படணும். எடுத்தங்கவுத்தன் எந்த முடிவும் எடுக்காதீங்க, மனசு சொல்லி எதுவுமே கேட்காதீங்க. ஏன்னா உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சரியான அமைப்பில் இல்லாதனால தேவையில்லாத மனக்கசப்பும் குழப்பமும் ஏற்படும், விரயம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. இந்த காலம் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. இறைவன் அனுகிரகத்தால் எல்லா விதத்திலும் மாற்றங்கள் தரக்கூடிய காலமாக தாங்க இருக்குது.